சுதா சஸ்ரீக்கு என்ன நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்கங்களா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பாதாம் அல்வா பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாதாமை சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். நான் தோல் எடுத்துகிட்டு பாதாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். பாதாமை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். பாதாமை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். 1/2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். அரைச்ச பாதாமை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அந்த பாதாமோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து பாதாம் எடுத்தேன். அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தனா நல்லா இலக்கம் கொடுக்கும். ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்துருக்கிறேன். பால் சேர்த்தனால உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் செய்யும்போது பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பாதாம் அல்வா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துடலாம். மேலே சாப் பண்ணி வச்சிருக்க பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சுதா சிஸ்டர் என் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.